வணக்கம், ரோஹிணி டிசைனர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, அம்பர்லா ஃப்ராக் சின்ன பிள்ளைங்களுக்கு பார்க்க போகிறோம். எப்படி தைக்கிறது, எப்படி கட் பண்ணுறது, எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, எல்லா டீட்டெயிலையும் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நமக்கு அம்பர்லா ஃப்ராக் தைக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும்னா, ஃபுல் லென்த் வேணும், பாடி சுற்றளவு வேணும், அவ்வளோதான் நமக்கு. இப்போ ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து நீயை விட ஒரு 1 இன்ச் வரைக்கும் கீழே எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து நான் எடுத்த அளவு வந்து எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு வந்து 24 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 24 இன்ச்சஸில் ஃபுல் லென்த்தில் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும், கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும். அம்பர்லா ஸ்கர்ட்டுங்கும் போது 1.5 இன்ச் விடக்கூடாது, 1 இன்ச் விட்டால் போதும். ஸோ நான் 25.5 எடுத்துக்கிட்டேன். ஸோ அதாவது லென்த்தில். அப்புறம் பாடி சுற்றளவு 4 மடித்து போட்டு தான் எடுக்கிறோம். ஸோ எனக்கு வந்து 12 இருக்குது, அதில் பை 2 போட்டிங்கன்னா 6, 6 + 1 வந்து நான் வந்து கூட்டி எடுத்து 7 இன்ச் பாடி சுற்றளவு 7 இன்ச் எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்கு வித்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இன்ச். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக 2 இன்ச் போதும். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2 + 1 சீம் அலவன்ஸ்க்கு சேர்த்து 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் வந்து 4.5 இன்ச் போதும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4 இன்ச் போதும். இந்த ஹிப் கைட்டு வந்து ஹிப் சுற்றளவு வந்து நான் எப்படிங்கிறது வெட்டும் போது சொல்கிறேன். இப்போ இந்த ஹிப் சுற்றளவு ஹைட்டுங்கிறது மாற்றி எழுதிட்டேன். ஹிப் சுற்றளவு எப்படி எழுதியிருக்கோன்னா, நமக்கு பாடி சுற்றளவோட ஹிப்போட சுற்றளவு கிட்ட வரும்போது இடுப்பு சுற்றளவு 1 இன்ச் கம்மியாக வரணும். ஹிப்போட உயரம் பார்க்குறது எப்படி பார்க்கணுன்னா, நம்ம வந்து ஒரு பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு இடம் இடுப்பு நமக்கு வளையுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட வரும்போது அது என்ன மெஷர்மெண்ட் வருமோ அதுதான் நமக்கு வந்து ஹிப்போட உயரம் பார்த்துக்கிறணும். ஸோ இடுப்பு உயரம் அங்கேருந்து ஷோல்டர்லேருந்து அங்கே பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் நமக்கு வந்து இடுப்போட உயரம். அது வந்து மோஸ்ட்லி சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 9, 10 வச்சுக்கலாம். நம்ம இப்போ பெரியவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, நம்மளோட ப்ளவுஸோட ஹைட்டு 13.5, 14லேருந்து அந்த என்ன வருமோ அதுதான். நான் வந்து அப்படி தான் கிளாஸில் எல்லாருக்கும் சொல்லித்தரேன். அதே தான் 13லேருந்து 14 நமக்கு இருந்தால் போதும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 9 and 10 அதுக்குள்ளே இருந்தால், இப்போ இது வந்து 5 வயசு 6 வயசு பாப்பா தான், இவளுக்கு வந்து நான் 10 வச்சுக்கிருவேன். வாங்க நம்ம எப்படி கிளாத்தை விரித்து போட்டு வெட்டுறது என்னங்கிற டீட்டெயில்ஸை ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இது அம்பர்லா ஃப்ராகுக்கு வந்து நம்ம கிளாத்தை வந்து முக்கோணமாக போட்டு வெட்டணும். ஸோ நம்ம நார்மல் கிளாத் மாதிரி போட்டு வெட்ட முடியாது. ஸோ நம்ம முக்கோணமாக கிளாத்தை போட்டு வெட்டணும். ஸோ அது எப்படி வெட்டணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம வாங்கின கிளாத்தை நல்லா சிங்கிளாக, இதுக்கு வந்து 1.5 மீட்டர் கிளாத் போதும். ஆனால் என்கிட்ட வந்து இது 1 மீட்டர் கிளாத் இருந்தது, அதை நான் எடுத்திருக்கேன். இந்த கரை ஃபுல்லாக விரிச்சிட்டு கரையும் முந்தி சேர்ந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு. இப்போ கரையை வந்து 2ஆக மடிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. வித்தை அகலப்படுத்தி கரையை மடிச்சுக்கிறோம். அப்போ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்கணும், மிச்சம் 3 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கணும். அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் இருக்க இந்த பிடிச்சிக்கிட்டு அப்படியே கார்னரில் கொண்டு போய் போட்டிங்கன்னா ஒரு முக்கோணமாக ஷேப் கிடச்சிரும். அதுதான் இது. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபேப்ரிக்கை கிளாத்தை வந்து சிங்கிளாக பிரிச்சுட்டு கரையும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பதிலாக கரையும் மடித்து போட்டுறணும். கரையை அப்படியே ஒன் சைட் கரையை அப்படியே மடித்து போட்டிங்கன்னா ஃபேப்ரிக்கில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பாகத்தை எடுத்து அப்படியே ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் போடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபோல்டிங் இருக்கும், மிச்சம் 3 பக்கமும் ஃபோல்டிங் இருக்காது. நம்ம பக்கமும் இருக்காது, நமக்கு ஆப்போசிட்லேயே இருக்காது, நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்காது. அவ்வளோதான். இதை வந்து மடித்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நெக்கு வித்து மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா முக்கோணமாக இருக்க இடத்துல நெக்கு 2 + 3 நமக்கு ஒரு 5, அந்த 5 வர இடத்துல யாராக இருந்தாலும் நெக்கு வித்தும் அந்த ஷோல்டரு இருக்க இடத்துக்கிட்ட மார்க் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா அதுலேருந்து நம்ம ஆம்ஹோல் வரையும் போது நம்ம என்ன ஆம்ஹோல் வரையுமோ அந்த இடத்துல நம்மளோட பாடியோட வித்து ஆட்டோமேட்டிக்காக இதில் கிடச்சிரும். ஸோ இப்போ நான் வந்து மேலே வந்து ஒரு 5 வந்து 2 இன்ச் நெக்கு வித்து, 3 இன்ச் வந்து ஷோல்டர். ஸோ நமக்கு 5, அந்த 5 வர இடத்த நான் மார்க் பண்ணி இப்படி திரும்ப இறக்க மார்க் பண்ணிங்கன்னா நமக்கு ஆம்ஹோல் வந்து 4.5. ஆம்ஹோல் 4.5 மார்க் பண்ணுற இடத்துல அந்த 4.5 கிட்ட நீங்கள் சுற்றளவு மார்க் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான சுற்றளவு எவ்வளவு 7. அந்த 7 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்கு. அகலம் அந்த இடத்துல வந்துடும். ஸோ நம்ம வந்து மேலே 5ல் மட்டும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 5 மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஆம்ஹோல் டெப்த்து நான் 4.5 மார்க் பண்ணுறேன். ஆம்ஹோல் இறக்கம் வந்து 4.5.
4.5 மார்க் பண்ணுங்கள். 4.5லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாடி சுற்றளவு என்ன வச்சுருந்தோம் 7. அந்த 7 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடி சுற்றளவு கிடச்சிருச்சு. இந்த எண்டுலேருந்து அங்கே 7 வரைக்கும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்கு ஷோல்டரில் நம்ம நெக் வித் 2 அதிலிருந்து ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு என்ன இப்போ நான் வந்து பார்க்கணும். இப்போ வந்து டோட்டல் லென்த்து பார்க்க போகிறேன். நம்மளோட லென்த் வந்து இப்போ ஷோல்டர்லேருந்து தான் பார்க்கணும். இப்போ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மிட் ஷோல்டர்லேருந்து நம்ம கிளாத்தை வந்து இந்த எண்டும் இந்த எண்டையும் நமக்கு எவ்வளோ சுற்றளவு ஃபுல் லென்த் வேணுமோ அதை வந்து 25.5 வச்சுருந்தோமா, அந்த 25.5 வந்து ஷோல்டரோட மிட் பாயிண்டில் தான் இன்ச் டேப் இருக்கணும். அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிச்சி மார்க் பண்ணணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஃபஸ்ட்டு வந்து நெக்கு வித்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே என்னென்னா 4 தான். நெக்கு வித்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே பாட்டமோட அகலம் பார்க்கலாம். இப்போ ஷோல்டரோட மிடில் இன்ச் டேப்பை அங்கே வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே கொண்டு போகணும். இந்த மாதிரி இருங்க, கீழே காட்டுறேன். 25 மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டரோட மிட் பாயிண்ட்ல இருந்து மார்க் பண்ணிக்கலாம். 25.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். உயரத்தை இப்போ ஷோல்டரோட மிட் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க இன்ச் டேப்பை. இப்போ நான் கீழே இருந்து காட்டுறேன். இப்படியே அந்த இன்ச் டேப் வந்து ஷோல்டரோட மிட்ல தான் இருக்கணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக நகட்டி வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த 25 அந்த இடத்துலே தான் இருக்கணும் ஷோல்டரில். ஆனால் இன்ச் டேப்பை மட்டும் டேன் பண்ணி கொண்டு வரணும். என்னோடது வந்து நான் 1 மீட்டர் கிளாத்து தான் என்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் சைடில் லைட்டாக ஒட்டு வருது. இதுக்கு வந்து நீங்கள் 1.5 மீட்டர் கிளாத் எடுத்திங்கன்னா தாராளமாக சூப்பராக தைச்சிடலாம். இது என்கிட்ட 1 மீட்ரு இருந்தது, சரி அப்படின்ட்டு வச்சுக்கிட்டேன் பாப்பாவுக்கு தானேன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே சர்க்கிள் வரைஞ்சாச்சு. நான் ஓகேங்களா, அந்த டாட்டாக போடுறது அந்த போட்டிருந்த சர்க்கிள் வந்து எனக்கு 22 தான் இருந்தது. ஸோ அது வேண்டாம், நான் 25 வச்சுக்கலான்னு சொல்லி வச்சுக்கிட்டேன் திரும்ப. இப்போ மேலே 5 வச்சுருக்கோம், ஆம் ஹோல் டெப்த்து வச்சுருக்கோம், இந்த எல்லாம் வச்சு வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஹிப் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோல்டர் வந்து இருந்து ஷோல்டர்லேருந்து வச்சுக்கோங்க. நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணோம்னா எந்த இடம் வளையுமோ அந்த இடம். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். நான் ஒரு 10 மார்க் பண்ணிக்கிறேன். 10 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். சும்மா ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஒரு 10 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல இன்ச் டேப்பை இந்த பக்கமாக திருப்பி நம்ம எப்பயும் போல் பாடி சுற்றளவு வைப்போம்ல, ஷோல்டர் வித்து வைக்க, இப்போ ஹிப்பு வித்து வைக்க போகிறோம், இடுப்பு சுற்றளவு வைக்க போகிறோம். அப்போ நம்ம பாடி சுற்றளவு என்ன வச்சுருந்தோம், ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் எனக்கு 7 வச்சுருந்தேன். அங்கேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிறோம், 6 வச்சுக்க போகிறேன். ஸோ ஆம்ஹோலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அது வந்து 8, 7 அங்கேருந்து இங்கே வைக்கும்போது வந்து ஒரு 6 1 இன்ச் கம்மியாக வச்சுக்கிறோம். இதையும் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் இடுப்பு சுற்றளவு. ஸோ இந்த இடுப்பு வந்து அந்த இடத்துலேருந்து நமக்கு குறையுது நல்ல ஸ்கர்ட். இப்போ இந்த இடுப்பு பாயிண்ட் 10 பாயிண்ட் வச்ச இடத்தையும் நம்ம அம்பர்லா ஸ்கர்ட்டோட எண்டு அதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு அம்பர்லா ஸ்கர்ட்டு. பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஒட்டு வருது. நான் எப்படி ஒட்டு கொடுக்குறதையும் சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம பெரிய பெரிய அம்பர்லா ஸ்கர்ட்லாம் அம்பர்லா ஃப்ராக்லாம் சுடிதார்லாம் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பெரியவங்களுக்கு ஒட்டு வராமல் இருக்காது. ஸோ நான் ஒட்டு வர்றது இப்போயே நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வரக்கூடாதுன்னு பார்த்தேன், வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு எப்படி ஒட்டுக்கள் வர்றதுங்கிறதையும் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இதுதான் வந்து அம்பர்லா ஃப்ராகு. இது வந்து பிள்ளைங்களுக்கு நெக்கு நம்ம வந்து லைட்டாக நம்ம அந்த பெட்டிகோட்டில் தைச்ச மாதிரி ஃபோல்டிங் பைப்பிங் தான் தைச்சி சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இப்போ அம்பர்லா ஃப்ராகுக்கு டோட்டலாக கீழே மேலே எல்லா பக்கமும் வரைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா கட் பண்ணிடலாம். ஷோல்டர் நெக்லேருந்து கட் பண்ணி எடுக்கலாம். நான் கட் பண்ண வீடியோ வந்து எனக்கு கட் ஆகிட்டு. ஸோ திரும்ப எப்பயுமே பார்த்திங்கன்னா சிசரை வந்து கிளாத்தில் வச்சு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை மெஷர்மெண்ட்டை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ராகு. இப்போ நான் அதை அப்படியே வெட்டி எடுத்ததை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பசங்க போடும்போது பார்த்திங்கன்னா அழகாக வந்து முன்னால் இருக்கும். நான் எங்கள் பாப்பாவுக்கு ஃபோட்டோ போட்டுருவேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும்.
இப்போ எனக்கு இந்த கீழே மட்டும் ஒட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்குதுல்ல, அந்த கிளாத் வந்து என்கிட்ட அந்த சைடு நமக்கு பீஸ் விழுந்ததுலேருந்து நான் எடுத்துக்க போகிறேன். அது வந்து செட் ஆகிறதா எடுத்துகிட்டு நம்ம ஒட்டு கொடுத்துக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒட்டு கொடுக்குறதுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி தைக்கிறதுங்கிறத நான் காட்டுறேன். நான் கரெக்டான பீஸ் எடுத்து வச்சு ஒட்டு கொடுத்துக்குருவோம். சரிங்களா? நாளைக்கு கிளாஸில் திரும்ப இந்த ஃப்ராகை எப்படி தைக்கிறதுங்கிறத காமிச்சிட்டேன். எனக்கு இந்த கிளாத் கரெக்டாக இருக்குது, நான் இதை வச்சுக்கிறேன். ஸோ கிளாத் வந்து வெட்டிட்டேன். நாளைக்கு தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இன்னும் ஈஸி மெத்தடில் கிளாஸ் எடுத்து